எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆட்டுடைய கறி, குடல், கால், ஈரெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆட்டுடைய தலையை வச்சு எப்படி சூப்பரான தலைக்கறி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதில் கோகோனட் ஆயில் சேர்க்குறதுனால இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு ரம்பலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனைக்காக நான் ரம்பலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரம்பலை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 150 கிராம் பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இது கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாகணும். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அடுத்ததாக இது கூடவே மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட்டு தலையில் எலும்பு அதிகமாக இருக்கும், அப்புறம் கவுச்சி ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த வித ஸ்மெல்லும் வராது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல மனம் வரணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதங்கி மனம் வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் கட் பண்ண 100 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணோன்னா இது கீழே அடிப்பிடிக்காது. இப்போது நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அடுத்ததாக இதில் 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடி உள்ள வீடியோலலாம் சொன்ன மாதிரி சில்லி பவுடரை எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது நம்ம ரெசிபிக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்போது நம்ம சேர்த்த சில்லி பவுடரும் நல்ல எண்ணெயில் வதங்கி இதோட ராஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஆட்டுத்தலையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டுத்தலையில் ஃப்ளஷ் கம்மியாக தான் இருக்கும், எலும்பு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆட்டுத்தலையை நான் அந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்க்குற தலைக்கறி எல்லாமே மசாலா கூட நல்லா ஈவனாக படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆட்டுக்குடல், ஆட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி ஆட்டு தலையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா வதக்கும் போதே எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 250 ml வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஆட்டுத்தலையை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இதில் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் ஸ்மெல் வந்து தெரியாது. அப்புறமா இது கூட 3 டீஸ்பூன் ஜீரக மிளகாத்தூளும் 3 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். நம்ம ரெசிபிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 1/4 மூடி தேங்காயை அரைச்சி நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கோகோனட் மில்கை நம்ம கிரேவி கூட ஆட் பண்ணிக்கிடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தலைக்கறி ரெசிபி ஒயிட் ரைஸ், கொழுக்கட்டை, இடியப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறமா இதில் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கிடலாம். 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான மணக்க ஆட்டு தலைக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.